ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பேடிங்டன் இன் பெரு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு கரடி அது ஆரஞ்சு பழத்தை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில விழுந்துருது. அது அடிச்சுட்டு வரும்போது இன்னொரு பெரிய கரடி காப்பாத்தி அதை கரை சேர்க்குது. அங்க விட்டுட்டு அது போது. அந்த குட்டி கரடியை பாத்தீங்கன்னா ஒருத்தங்க தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது பிரிட்டிஷ் சிட்டிசனாவே மாறிடுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி சின்ன வயசுல உங்களை காப்பாத்தின கரடி வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க, உங்க பேர் அடிக்கடி சொல்றாங்க அப்படின்ட்டு. அதனால நம்ம குட்டி கரடியும் பாத்தீங்கன்னா அவங்கள தேடி பெருவுக்கு போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களை தேடி போகும்போது அந்த பெரிய கரடி மிஸ் ஆயிடுது. அது இவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிடுது. அது எங்க போயிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு இந்த கரடியும் பின்னாடியே போகுது காப்பாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா அந்த கரடிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க அல்டிமேட்டா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த கரடியா காமிச்சிருக்க விஷயம் அல்டிமேட்டா பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அது விஎஃப்எக்ஸ்ல கொஞ்சம் பண்ணிருக்காங்க, அது அல்டிமேட்டாவே பண்ணிருக்காங்க. அதை பெர்ஃபார்ம் பண்ணவரும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே பண்ணிருக்காரு. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் காமெடி இருக்கு. அது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. அதுக்கு நடுவில் இவங்க ஒரு சில மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கு சூப்பராகவே கன்வே ஆகுது. அதே மாதிரி படத்துல வர எமோஷனல் பாண்டிங்கும் நம்ம கனெக்ட் ஆகிறதுனால இந்த படத்தை நல்லாவே உட்காந்து பார்க்க முடியுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னாலும் படம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே போகுது. என்ன செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரெடிக்டபிள் ஆயிடுது. ஆனா என்ன, இது குழந்தைங்க பாக்குற படம் தான். உங்களுக்கு கண்டிப்பா எங்கேஜிங்கா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தா அந்த படத்தை காட்டுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.